தூத்துக்குடி விமான நிலையத்தை திறப்பதற்கும் அவர் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். இதில் அரசியல் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க இருக்கிறார். இன்று மாலை 9 மணிக்கு தயவு செய்து கூர்ந்து கவனிக்கவும். பிரதமருடைய பேச்சில் திமுக அமைச்சர்கள் அருகே உட்கார்ந்திருந்தாலும், தூத்துக்குடி எம்பி கனிமொழி அருகே உட்கார்ந்திருந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் குறைந்தது அரை மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. எது இருப்பினும் ஓவரால் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அமித்ஷாவிடம் அனைத்து தமிழக ஒருங்கிணைப்பை கொடுத்து விட்டார். அதிமுக என்றால் அண்ணா திமுகவிற்கும் உறவு கண்டிப்பாக 2029 அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 39 சீட் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓ பன்னீர்செல்வத்திற்கு டெல்லிக்கு அழைப்பார்கள், சென்னையில் தமிழகத்தில் பார்க்க மாட்டார் என்பதை தாங்களே சொல்லிவிட்டீர்கள். இதனிடையே இன்று மாலை தூத்துக்குடியில் ஒரு 20,000 சேர் போட்டிருக்காங்க. இப்ப திமுக ஆதரவாளர்கள் பிரதமர் ஏதாவது தப்பா பேசினா எழுந்து போறாங்க, வாக் அவுட் பண்ண போறாங்க அந்த மீட்டிங்ல. அது ஒரு பெரிய பிரச்சனையா, தேர்தல் பிரச்சனை ஆக்கிடுவார். அதுக்கு இவர் தான் நல்லா, அப்ப கனிமொழி வெளில போயிடுமா? கண்டிப்பாக வெளிநடை செய்யப்படுகிறார். காரணம் அவர்கள் எல்லாம் உதயநிதி ஆட்கள். கனிமொழிக்கு எதிராக செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டிருப்பதாக உளவுத்துறை பிரதமர் செயலகத்திற்கு தெரிவித்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இன்று கோவில்களில் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் எடுத்து பள்ளி கட்டுகிறார் என்று சொன்னாரே, அதை பற்றியும் விவரமாக சொல்லுவார். ஒரு மகஜரை கொடுப்பார். இது திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல் பட்டியல் இல்லை, சார்ஜ் ஷீட் என்று சொல்லுகிறார்கள். அதையும் செய்வார். அது பிரகடனப்படுத்துவாரா வெளியே விடுவாரா அதெல்லாம் தெரியாது. இந்த அரை மணி நேரத்தில் ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அரசியல் களத்துல பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கிறது. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் இன்று இரவு 11 மணிக்கு மேல பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற தகவல்களும் இருக்கிறது. பிரதமர் மோடியுடைய தமிழக வருகை எப்படி சார் இருக்க போறது? தமிழக அரசியல் களத்துல ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குமா சார்? சிவா, அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய மரியாதைகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு சிவா ஒன்னு சொல்றேன். பிரதமர் நரேந்திர மோடி அயல்நாடு பயணங்களை முடித்துக் கொண்டு லண்டனில் 2 தேசங்களுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டை கையெழுத்து போட்டு இதுல பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் இருக்கும். நேற்று அவர் பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டதுல யூகே இங்கிலாந்தினுடைய அதிபருடைய நரேந்திர மோடி கையெழுத்து போட்டாங்க கூட்டு ஒப்பந்தங்கள். அது திருப்பூரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் தமிழக பல தொழிற்சாலைகளுக்கும் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு பல லாபங்களை கொடுக்க இருக்கிறது. பியூஷ் கோயல் செய்த நன்றி, பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி. அதை தவிர மால்தீவ்ஸ் கடந்த 3 வருடங்களாக இந்தியாவிற்கு எதிராக இருந்தது, சைனாவிற்கு எதிராக ஆதரவாக இருந்தது. இந்தியாவை கோபேக் என்றார்கள். இந்தியாவில் இருந்து, அதாவது இந்தியர்களை மால்தீவ்ஸில் இருந்து வெளியேறுங்கள் என்று துரத்தி அடிக்கப்பட்டார்கள். ஆனால் இதே மாதிரி மோடி அவர்கள் பிரதமர் 2 வருடங்களில் தனக்கு சாதகமாக அந்த தீவை தன்வசப்படுத்திக் கொள்கிறார். காரணம், சைனாவுடைய ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது என்று. இந்த பின்னணியில் சிவா பிரதமர் அயல்நாடு திரும்பியவுடன் தன்னுடைய இந்திய கண்டத்தில் தமிழகத்திற்கு முக்கியமான இடமா, தமிழகத்திற்கு கங்கை கொண்ட சோழான்புரத்திற்கும் மற்றும் முக்கியமான தூத்துக்குடி விமான நிலையத்தை திறப்பதற்கும் அவர் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். இதில் அரசியல் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க இருக்கிறார். இன்று மாலை 9 மணிக்கு தயவு செய்து கூர்ந்து கவனிக்கவும். பிரதமருடைய பேச்சில் திமுக அமைச்சர்கள் அருகே உட்கார்ந்திருந்தாலும், தூத்துக்குடி எம்பி கனிமொழி அருகே உட்கார்ந்திருந்தாலும்
காங்கிரஸ் அரசாங்கத்தில் தூத்துக்குடிக்கு ஒன்றும் செய்யவில்லை என்பதை குறிப்பிட்டு அதுதான் அவருடைய பேச்சில் ஒரு சாராம்சமாக நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் பிரதமர் நரேந்திர மோடி விஜயம் ஆன்மீகமானது என்றால் நாளை காலை கங்கை குரான் சோழபுரத்தில் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை படிக்க, அவர் அதனுடைய விளக்கத்தை கேட்க குறைந்தது 1 மணி நேரம் செலவழிக்க இருக்கிறார். இது ஆகிடுச்சு. இப்போ பாஜக கூட்டணி கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடன் குறைந்தது 1/2 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க. எது இருப்பினும் ஓவரால் பாத்தீங்கன்னா சிவா, நரேந்திர மோடி அமித்ஷாவிடம் அனைத்து தமிழக ஒருங்கிணைப்பை கொடுத்து விட்டார். அதிமுக என்றால் அதிமுகவிற்கும் உறவு கண்டிப்பாக 2029 அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 39 சீட் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஒரிசாவில் ஆட்சியை பிடித்ததை தவிர ஒரிசாவில் இருக்கக்கூடிய 21 எம்பி 20 எம்பி அடிச்சாங்க, போல் சிக்ஸர் அடிச்சார் மோடி. அந்த மாதிரி அண்ணன் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்த்து கைகோர்த்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய தாட்டு. தாங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க ஓல் பன்னீர்செல்வத்தை பற்றி. பாஜக ஓபிஎஸ்க்கு நன்றாக மரியாதை தருகிறது. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். எனினும் பிரதமர் நரேந்திர மோடி ஓபிஎஸ் ஓப்பன்னஸ் வெளிப்படையாக சொல்லி விடுகிறாரு. அதெல்லாம் நரேந்திர மோடினாலதான் நான் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்ல சேர்ந்தேன்னு அவர் 4 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அது மோடிக்கு பிடிக்கவில்லை. எந்த அரசியல்வாதியும் அடுத்த அரசியல்வாதி சொல்வதை பொது வழியில் கொண்டு வருவதை மறைமுகமாக கிசு பண்ணிடலாம். டைரக்டா ஓப்பனா சொல்றது தப்பு. ஆக பன்னீர்செல்வத்திற்கு டெல்லிக்கு அழைப்பார்கள், சென்னையில் தமிழகத்தில் பார்க்க மாட்டார் என்பதை தாங்களே சொல்லிவிட்டீர்கள். இதனிடையே இன்று மாலை தூத்துக்குடியில் ஒரு 20,000 சேர் போட்டிருக்காங்க. இப்ப திமுக ஆதரவாளர்கள் பிரதமர் ஏதாவது தப்பா பேசினா எழுந்து போறாங்க, வாக் அவுட் பண்ண போறாங்க அந்த மீட்டிங்ல இருந்து. அது ஒரு பெரிய பிரச்சனையா, தேர்தல் பிரச்சனை ஆக்கிவிடுவார். அதுக்கு இவர் தான் நல்லா. அப்ப கனிமொழி வெளில போயிடுமா? அவங்க தொகுதியாச்சே, விமான நிலையம் வருது. அவங்களோட இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் வரப்போறாங்க, மு.க. ஸ்டாலின் ஆதரவு. ஆக மொத்தம் சென்றே முறை பிரதமர் நரேந்திர மோடி திமுகவை சாடினார் அரசாங்க விழாவில். அது திமுக அமைச்சர்களுக்கு பிடிக்கவில்லை, வெளிநடப்பு செய்யாமல் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தில் பிரதமர் திமுக அமைச்சர்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் என்னிடம் அழுகிறார், பணத்துக்காக அழறாரு, கண்ணீர் ஜலம் விடுகிறார் என்றெல்லாம் சொன்னார். அப்பொழுது திமுக அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், வெளிநடப்பு செய்யவில்லை. ஆனால் இன்று கண்டிப்பாக வெளிநடப்பு செய்யப்படுகிறார். காரணம், அவர்களெல்லாம் உதயநிதி ஆட்கள். கனிமொழிக்கு எதிராக செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டிருப்பதாக உளவுத்துறை பிரதமர் செயலகத்திற்கு தெரிவித்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் இன்று. சார், இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போலோ மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக, காங்கிரசுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கக்கூடிய நிகழ்வு, இதை அங்க கனிமொழி எம்பி உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான நேரத்துல எப்படி சார் இருக்கும்? திமுகவுக்கு முதல்வருக்கு எப்படி சார் இருக்கும்? ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும். இந்த சூழ்நிலையாத்தான் இருக்கும். ஆனால் அரசியல் செய்வது தானே நரேந்திர மோடியினுடைய ஆசை. மு.க. ஸ்டாலின் செய்யவில்லையா? அவரே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது, மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது, அரசியல் கட்சிகள் என்றால் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என்று கேட்டார். அதைத்தான் இன்று நரேந்திர மோடி செய்தால் திமுகவுக்கு ஏன் கோபம் வர வேண்டும்? இருப்பினும் திமுகவை ஒரு கை பார்த்து விடுவார் என்று. சார், இப்போ திருச்சி விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதா நீங்க தெரிவிச்சீங்க. இந்த 1/2 மணி நேர சந்திப்பு தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணியுடைய அலைன்ஸ்ல இன்னும் பல கட்சிகள் இணைவதற்கு, ஸ்ட்ராங் பண்ணுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா? இது திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குமா? இந்த 30 நிமிடம் எப்படி சார் இருக்கும்? திமுகவிற்கு அதிர்ச்சி அல்ல, ஜுரம் கொடுக்கக்கூடும். தலைவர் தலை சுத்தம், ஜன்னி பறக்கும் சொல்லுவாங்க அந்த ஊர்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு புகார் மகஜரை தர இருக்கிறார். தமிழகத்தில் ஊழல், கொலை, கொள்ளை,
அதை தவிர லா அண்ட் ஆர்டர் சரியில்லை. போதாத குறைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள்கள் ட்ரக்ஸ் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்றும், கோவில்களில் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் எடுத்து பள்ளி கட்டுகிறார் என்று சொன்னாரே, அதை பற்றியும் விவரமாக சொல்லுவார். ஒரு மகஜரை கொடுப்பார். இது திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல் பட்டியல் இல்லை, சார்ஜ் ஷீட் என்று சொல்லுகிறார்கள். அதையும் செய்வார். அது பிரகடனப்படுத்துவாரா வெளியே விடுவாரா அதெல்லாம் தெரியாது. இந்த அரை மணி நேரத்தில் 10 நிமிஷம் டிரான்ஸ்லேஷன்லேயே போயிடும். பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்ல போறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் வச்சு இருக்குது உள்ள. இருப்பினும் முன்னாள் முதலமைச்சருக்கு நம்பிக்கையான ஒருவர் தமிழகத்திலிருந்து இந்தியிலிருந்து தமிழ் செய்வதற்காக அவர் மும்பையிலிருந்து வந்திருக்கிறார் தமிழகத்திற்கு, அவர்தான் மொழிபெயர்ப்பார் என்று சொல்லுகிறார்கள். கூட்டம் அவருக்கு தனிப்பட்ட மூட்டம் ஆரம்பித்தோடு இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து திருச்சி வருகிறார் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அது இன்னொரு அரை மணி நேரத்தில் ஊர்ஜிதப்படுத்தப்படும். சார், பிரதமர் மோடி அவர்கள் கடந்த காலங்களில் தமிழகத்துக்கு வரும்போது திமுக, திராவிட கழகம் போன்ற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரிய அளவில் எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க, கருப்பு கொடி ஏந்துவாங்க, பலூன்களை பறக்க விடுவாங்க. ஆனால் தற்போதைய நிலையில் அது போன்ற நிகழ்வுகள் இல்லாத சூழல் இருந்தாலும் இப்போ மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி ஒரு அறிவிப்பை முன் வச்சிருக்காங்க. பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? இவருடைய பின்னணியில திமுக இருக்குமா சார்? கண்டிப்பாக திமுக தான் இது சத்திரவை கலைக்கிறது. முருகனுடைய, அதாவது வேல்முருகனுடைய எதிர்ப்பு என்பது திமுகவினால் தோண்டிவிடப்பட்டது. கண்டிப்பாக பாதுகாப்பு ரீதியாக பார்த்தால் பிரதமருக்கு சிறப்பு பாதுகாப்பு இருக்கும். அது ஜனநாயக ரீதியாக செய்கிறார் என்று ஒதுங்கிட்டு போனாலும் இந்த சமயத்தில் ஏன் காங்கிரஸ்காரன் செய்யல சொல்லுங்க பார்ப்போம். காங்கிரஸ் டிவைடா இருக்குது. செல்வ பெருந்தகையை மாற்றத்துக்காக ஏற்பாடு பண்ணாங்க. பாதி பேர் டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகையை மாற்றி அவங்க காங்கிரஸ் பண்ணல. அதனால முருகன் எடுத்து தூண்டி விடுறாங்க காங்கிரஸ் இது திமுக இருந்து. அவர் பண்ண மாட்டேன். எனினும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை தமிழகத்தை டச் டவுன் பண்ணவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய உடல்நிலை பற்றி அவர் கேட்டு அறிய இருக்கிறார் என்பதைத்தான் பிரதமர் செயலகம் என்னிடம் தெரிவிக்கிறது. ஒன்னே ஒன்று வச்சுங்க சிவா, பிரதமர் எங்கு சென்றாலும் அவருடைய பிளேன்ல 240 பேர் உட்காந்துக்கலாம். அரசியல்வாதிகளை தவிர, அமைச்சர்களை தவிர, பாதுகாப்பினரை தவிர ஏர்கிராப்ட்ல இருக்கக்கூடிய சில டெக்னிக்கல் டீம் வருவாங்க. நான் பிரைம் மினிஸ்டர் ஏர்கிராப்ட்ல நிறைய தரம் போயிருக்கேன், அதனால விளக்கமா சொல்றேன். ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய், பி.வி. நரசிம்மராவ், மன்மோகன் சிங் இவங்களோட போனதுனால பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜியோட நான் சைனா போயிருக்கேன். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பிளேன் அப்படி பிரிச்சிருவாங்க. அதுல பிரதமர் செயலகமும் பறக்கவும் பிரதமர் செயலகம் இருக்கும். 8 பேர் வராங்க பிரைம் மினிஸ்டரோட, அவங்களுடைய உதவியாளர்கள், ஐஏஎஸ் ஆபீசர் வருவாங்க. எல்லாரும் உளவுத்துறையில இருந்து 2 பேர் வருவாங்க. பிரதமருடைய அந்த டீம் வருது பாருங்க. அந்த டீம்ல இருக்கக்கூடிய அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் சாட் போன் கொடுத்துருவாங்க கையில. பிரதமர் இறங்கின உடனே அந்த சாட் போன் மூலமாக மு.க. ஸ்டாலினிடம் உடல் நலம் விசாரிக்க இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஓகே சார். சார், இப்போ பிரதமர் அவர்கள் கடந்த காலத்துல மகாபலிபுரம் வந்தாங்க, அதே போல ராமேஸ்வரம் வந்தாங்க, திருச்செந்தூர் விவேகானந்தர் பாறையில தியானம் பண்ணாங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம், ஒவ்வொரு பயணமுமே தமிழகத்துல பாஜகவுக்கு ஒரு எழுச்சியை, ஒரு உத்வேகத்தை, அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கான ஒரு சூழலை கொடுத்தது. இப்போ பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையில மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கங்கை கொண்ட சோழபுரத்துல நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு. இந்த கங்கை கொண்ட சோழபுர நிகழ்ச்சி தமிழக பாஜகவுக்கு எது போன்ற எழுச்சியை கொடுக்க போறது? இப்ப 2026 தேர்தலில் எது போன்ற ஒரு நிலையை உருவாக்கும் சார் உங்களுடைய பார்வையில்? எப்பொழுதுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால், அதை தவிர கடந்த 10 ஆண்டுகளில் திமுக எதிர்வினை செய்திருந்தாலும், திமுக மோடிக்கு கருப்பு கொடி கருப்பு பலூன் காண்பித்தாலும், 2024 திமுகவிற்கும் மு.க. ஸ்டாலினுக்கு மூக்கு உடைக்கிற மாதிரி நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்த பிறகு திமுகவில் சில சலசலப்புகள் ஆரம்பித்து விட்டது. மு.க. ஸ்டாலினுடைய ஒரு அரசியல் நோக்கம், ப்ரொஜெக்ஷன் தவறாக போய்விட்டது என்று. காரணம், 2019 நரேந்திர மோடி எதிர்த்து ராகுல் காந்தி தான் வருவார் என்று பிரசாரம் செய்தது திமுக. 2024 பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடாது, யார்
பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்றெல்லாம் அடிச்சு போட்டு சொன்னாரு மு.க. ஸ்டாலின். அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அந்த பின்னணியில் பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழகத்தில் ஒரு அனுதாப அலை ஓடுகிறது. அது திமுக புரிந்து கொண்டு விட்டது. அதன் மூலமாகத்தான் கருப்பு கொடி வெள்ளை பலூன் ஆகிவிட்டது. அண்ணா திமுக பாஜக உறவு வந்த பிறகு திமுக பயந்து போயிடுச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் 2 வருடம் கழித்து நரேந்திர மோடி சந்திப்பதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு வயத்த வலி வந்துடுச்சு. நாளை காலை தான் இந்த வயத்த வலியினுடைய அனுதாபங்கள் ஒரு 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 எந்த ரீதியில் உடல்நிலை மாறும் என்பது தெரியாது. அதாவது திமுகவினுடைய எதிர்காலம் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நரேந்திர மோடி சவால் விடுவார். நரேந்திர மோடி எப்பொழுது தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் வந்தாலும் அதை அரசியல் ரூபமாக வாக்குகளாக திருப்பியது அண்ணாமலை அவர்கள். என் மண் என் மக்கள் மூலமாக பயணத்தின் மூலமாக அது நரேந்திர மோடியினுடைய ஐடியா.